السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. فقد قال الله تعالى في آية كريمة مباركة: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه تسليما. اللهم صل على محمد رسول الله صلى الله عليه وسلم. من الآمال نزرع قيما نمحي جهلا للجنة نسعى بنضال آت الكف يا مسلمنا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطيبين. أما بعد، فقد قال الله جل وعلا في شأن حبيبه العلا تعظيما وتكريما ومخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த நல்ல அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீது அல்லாஹ்வின் மற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். உமார் பெரும் கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். வலிமார்கள் நம் அவர்களுக்கு செய்த அந்த இஹ்சானாத்துகளை பற்றி, உபகாரங்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்கள் என்றால் யார்? அவர்களுடைய அந்தஸ்துகள் என்ன? மனிதர்களுக்கு, மக்களுக்கு வலிமார்கள் ஏன் அவசியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே என்ற கால மக்கள் இருக்கின்றார்கள். சிந்தித்து பாருங்கள். உதாரணத்திற்கு சொல்ல போவோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு இருண்ட காட்டிலே, எந்த ஒரு ஒளியும் இல்லாத, நிலவின் வெளிச்சம் கூட இல்லாத ஒரு இருண்ட காட்டிலே அவன் சிக்கி கொண்டான். தான் வந்த பாதையை அவன் மறந்து தொலைத்து விட்டான். தன்னுடைய பாதையை அவன் தேடி தேடி அயர்ந்து வெளியேறும் நம்பிக்கையை இழந்தவனாக அவன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே திடீரென்று ஒரு மனிதர் தூரத்திலே காட்சியளிக்கின்றார். அவருடைய கையிலே ஒரு விளக்கோடு நிற்கின்றார். இந்த மனிதன் ஓடோடி சென்று அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்கின்றான். அந்த மனிதருடைய அனுபவம், அந்த காட்டை பற்றி, அந்த இருள் சூழ்ந்த காடாக இருந்தாலும் சரி, அதனுடைய முழு விபரத்தையும் அறிந்த அந்த மனிதர், அவருடைய அனுபவம் இந்த மனிதனை அந்த காட்டினுடைய அபாயங்களை விட்டும் ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்து அவனை அபயம் அளித்தவனாக பாதுகாப்பான முறையில் அந்த காட்டிலிருந்து வெளியே கூட்டிச் செல்கின்றார். இதே போன்று தான் இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே, பாவங்களும் ஆபத்துகளும் நிறைந்த இந்த உலகிலே மனிதர்களுக்கு தான் ஏன் வாழ வந்தோம், தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, இந்த உலகத்திற்கு அல்லாஹு தாலா நம்மை ஏன் அனுப்பினான் என்ற அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள். எப்படி அந்த மனிதன் தான் வந்த பாதை மறந்து விட்டானோ, அதே போன்று இன்று வாழக்கூடிய மக்கள் தன்னுடைய படைப்பின் நோக்கத்தை மறந்திருக்கின்றார்கள். எப்படி அந்த மனிதனை அந்த இருள் சூழ்ந்த காட்டிலிருந்து வெளியேறுவதற்கு அந்த மனிதர் பயனாக இருந்தாரோ, அந்த மனிதருடைய அனுபவம் பயனளித்ததோ, அதே போன்று தான் இந்த உலகத்திலே நாம் சரியான முறையில் வாழ்வதற்கும் அல்லாஹ்வினுடைய திக்ரிலே மூழ்கி நாம் வந்த நோக்கத்தை அறிந்து புரிந்து அல்லாஹ்வை அடைவதற்கு நமக்கு கரம் கொடுப்பவர்கள், நாம் கரம் பிடிக்க வேண்டியவர்கள் வலிமார்களாக இருக்கின்றார்கள். ஆக
அந்த அடிப்படையிலே வலிமார்களை பற்றி அல்லாஹு தாலா தன் திருமறையிலே கூறும் பொழுது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். வலிமார்கள் என்பவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை, அவர்கள் எதனை கண்டு பயப்படவும் மாட்டார்கள், அவர்களுக்கு யாதொரு கவலையும் இல்லை என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய வலிமார்களை பற்றி கூறி காட்டுகின்றான். அவர்களுக்கு ஒரு கவலை இருக்கும் என்று சொன்னால் அது இறை சிந்தனை பற்றி தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தாயிமுல் அஹ்ஸான் என்றென்றும் இந்த உம்மத்தினுடைய கவலையிலே இருந்தார்களோ அதே போன்று வலிமார்களும் இந்த உம்மத்தினுடைய கவலையிலே இருப்பார்களே தவிர அதை தாண்டி அவர்களுக்கு வேறு கவலை இல்லை. ஒரு முறை ஹக்கம் பின் ஹஜல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் உற்ற தோழர்களாக இருந்து வந்தார்கள். முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மறைவிற்கு பின்பதாக அவர்களுடைய தோழர் ஹக்கம் பின் ஹஜல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தோழரை நினைத்து வாடி வந்தார்கள். ஒரு நாள் கனவிலே முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை ஹக்கம் பின் ஹஜல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காண்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக பெரும் கோட்டையிலே மாளிகையிலே வசித்து வருகின்றார்கள். அப்பொழுது கூறினார்கள் ஹக்கம் பின் ஹஜல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், தோழரே, உங்களுடைய இந்த நிலைமை எனக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கின்றது. சரி, நம்முடைய சமகாலத்திலே நம்முடனே வாழ்ந்து வந்த நம்முடைய சகோதரர் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நிலைமை எவ்வாறாக இருக்கின்றது, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எந்த அந்தஸ்தை கொடுத்தான் என்பதாக கேட்ட பொழுது முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறிய வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். ருஃபியா ஃபௌகி பி 90 தரஜா. அவர்கள் காட்டுகின்றார்கள், முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னை விட அந்த மாளிகை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான், அதனை விட 90 மடங்கு உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹு தஆலா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை உயர்த்தி விட்டான் என்பதாக தன்னுடைய ஹக்கம் பின் ஹஜல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கனவிலே கூறி காட்டுகின்றார்கள். ஆச்சரியத்திலே ஆழ்ந்த ஹக்கம் பின் ஹஜல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கின்றார்கள், ஃபபிமதாலிக, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை எதன் காரணமாக கொடுத்தான் என்பதாக கேட்ட பொழுது அவர்கள் கூறினார்கள், பித்தூலி ஹுஸ்னிஹி. முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய வாழும் காலத்திலே இந்த உம்மத்தை பற்றியும் இந்த மனிதர்கள் எவ்வாறாக சீர்திருத்த வேண்டும் என்ற அந்த கவலையிலே இருந்தார்கள் தெரியுமா, அல்லாஹ்வுடைய கவலையிலே இருந்தார்கள் தெரியுமா, அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் என்பதாக முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா தன்னுடைய வலிமார்களை பற்றி கூறும் பொழுது அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை பரிபூர்ணமான நிலையிலே ஈமான் கொண்டிருப்பார்கள். வ கானூ யத்தகூன், அவர்களை அல்லாஹு தஆலாவை அஞ்சியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய முத்தகீன்களான அடியார்களை பற்றி தன்னுடைய ஆரம்ப அத்தியாயத்தினுடைய வசனங்களிலே கூறும் பொழுது அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூனஸ் ஸலாம் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறைவானதை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள். வ யுகீமூனஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டியிருப்பார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், தனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதுவெல்லாம் ரிஸ்காக வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதனை இறைவின் பாதத்திலே அல்லாஹ்வினுடைய பாதையிலே அதனை செலவு செய்வார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே ரிஸ்க் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய உணவும் ரிஸ்க் தான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய உடல் ஆஃபியத்தும் ரிஸ்க் தான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய நேரம், பிள்ளை செல்வங்கள், பொருள் செல்வங்கள், இது அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா மனிதருக்கு தந்திருக்கக்கூடிய ரிஸ்க் தான். இதனை அனைத்தையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். முத்தகீன்கள், சாதாரண விலாயத் இல்லாத முத்தகீன்கள், அல்லாஹ்வினிடத்தில் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இதனையெல்லாம் அவர்கள் செலவு செய்வார்கள். வலிமார்களுக்கென்று அல்லாஹு தஆலா குறிப்பாக தந்திருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் என்று சொன்னால் அது இறைவனை பற்றிய ஞானம், மஅரிஃபத்துல்லாஹ், இர்ஃபானுடைய ஞானத்தை, அதனை அவர்கள் மக்களுக்கு ரிஸ்காக வழங்குவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தந்த அந்த ரிஸ்கை அவர்கள் இறைவன் பாதையிலே செலவு செய்வார்கள் என்பதாக தஃப்சீரிலே கூறி காட்டுகின்றார்கள். ஒரு முறை ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய முரீதுமார்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று அவர்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ் நினைவிலே வந்து விடுகின்றது.
லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸி. உங்களில் யாரும் பரிபூர்ணமான ஈமான்தாரியாக முஃமினாக ஆக முடியாது எதுவரை என்று சொன்னால், உமக்கு எதனை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ, உமக்கு எதனை நீங்கள் பிரியப்படுகின்றீர்களோ, அதனையும் நீங்கள் பிற மத சகோதரருக்கு, பிற முஸ்லிம் சகோதரருக்கு நீங்கள் பிரியப்படாத வரை உங்களில் யாரும் ஒருபோதும் முஃமினாக ஆக முடியாது என்ற இந்த ஹதீஸை கேட்ட மாத்திரத்திலே, நினைவிலே வந்த மாத்திரத்திலே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்த மாபெரும் ரிஸ்க், அல்லாஹ்வுடைய மாரிஃபத், அதனை அவர்கள் தனக்கு முன்னால் இருந்த மனிதர்களுக்கு, தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த முரீதுமார்களுக்கு அதனை அவ்வாறாகவே அவர்கள் ரிஸ்காக தந்து விட்டார்கள். தன்னுடைய சிந்தனையிலே தோன்றியதை அவர்களுக்கு ரிஸ்காக தன்னுடைய முரீதுமார்கள் அனைத்தையும் மாபெரும் விலாயத்து சீதேவியாக, மாபெரும் குத்துபுகளாக ஜுனைதுல் பக்தர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த ரிஸ்கை அவர்கள் இவ்வாறாக செலவு செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அவுலியாஉல்லாஹ் இதா ரூஉ திக்ரல்லாஹ். வலிமார்கள் என்றால் யார்? அவர்களை பார்த்தால் உங்களுக்கு இறை சிந்தனை வரும். இயற்கையாகவே ஒரு மனிதன் எந்த வேலையிலே இருக்கின்றானோ, எந்த துறை சார்ந்தவனாக இருக்கின்றானோ, அந்த மனிதரை பார்க்கும் பொழுது அந்த சிந்தனை தான் வரும். வலிமார்கள் அவர்கள் எப்பொழுதும் இறை சிந்தனையிலே இருப்பதின் காரணமாக, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருப்பதின் காரணமாக அவர்களை பார்க்கும் பொழுது நம்மவர்களுக்கும் அதே சிந்தனை தான் வந்து விடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய ஒரு அற்புதம் இன்றளவிலும் பேசப்படுகின்றது என்று சொன்னால் அது நிலவை பிளந்த அந்த அற்புதம் தான். அந்த முஅஜிஸா இன்றளவிலும் விஞ்ஞானிகளுக்கு மத்தியிலே பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கின்றது. ஆனால் அதனை விட மாபெரும் ஒரு முஅஜிஸா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த நிலவை பிளந்தது கிடையாது. மாறாக அன்று வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியிலேயே கல் நெஞ்சக்காரர்களுடைய மனதை பிளந்து ஈமானை புகத்தினார்களே, அந்த முஅஜிஸா தான் இன்றளவிலும் விஞ்ஞானிகளை தாண்டி ஞானிகளுக்கு மத்தியிலே பேசப்பட்டு வருகின்றது. வலிமார்களும் அவ்வாறு தான். அவர்கள் எத்தனை கராமத்துகளை வைத்திருந்தாலும், எப்பேற்பட்ட செங்கைகளை வைத்திருந்தாலும், அவர்கள் இயற்கைக்கு மாற்றமாக செய்திருந்தாலும், கராமாத்துகளை எல்லாம் விட பெரிய கராமத் என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அவர்களுக்கு உள்ளத்திலே புகுத்துகின்றார்களே, இதை தாண்டி வேறு பெரிய கராமத் அவர்களுக்கு மத்தியிலே வேறு எதுவும் இருக்க முடியாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சில மனிதர்கள் கேட்கின்றார்கள், வலிமார்கள் எதற்காக வேண்டி நீங்கள் தேடி செல்கின்றீர்கள்? அவர்களால் உங்களுடைய தேவைகளை எவ்வாறாக நிறைவேற்ற முடியும்? உங்களுக்கு ஏதேனும் ஒரு நோய் வந்தாலும் அவர்களிடத்தில் செல்கின்றீர்கள், அவர்களிடத்தில் செல்லுகிறீர்கள். அல்லது ஏதேனும் தேவை இருந்தாலும் அவர்களிடத்தில் செல்லுகிறீர்களே, அவர்களால் எவ்வாறாக அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதாக சில மனிதர்கள் என்று கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், லா தகூமு ஸாஅ, கியாமத் நாள் வராது. எதுவரை என்று தெரியுமா? உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனிதன் இருக்கும் வரை, ஒரே ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்யக்கூடிய ஒரே ஒரு மனிதன் இருக்கும் வரை கியாமத் நாள் நிகழாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஆக ஒரு சாதாரண ஒரு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு அடியான், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாலா மாபெரும் நிகழ்வான கியாமத் நாளை தடுக்கக்கூடிய சக்தியை அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு தருகின்றான் என்று சொன்னால், மக்களை, மனிதர்களை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ல வைக்கின்றார்களே, அல்லாஹ்வுடைய நினைவிலே அவர்கள் மூழ்கடிக்க செய்கின்றார்களே, அப்பேற்பட்ட வலிமார்களுக்கு அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு சக்தியை கொடுத்திருப்பான் என்று சற்று சிந்தித்து பார்த்தால் இதுவெல்லாம் ஒரு சாதாரண கேள்வியாக அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அளவிற்கு சக்தியை தருகின்றான் என்று சொன்னால் அவர்களை அந்த வார்த்தை சொல்ல வைத்த, உதாரணமாக மாணவனை விட ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கும், அதே போன்று தான் ஒரு அடியானுக்கு இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றல் கொடுத்திருக்க, அவர்களை அந்த அடியானை சொல்ல வைத்த வலிமார்களுக்கு எந்த அளவிற்கு ஆற்றல் இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கடைசி நபராக நம்மவர்களிலிருந்து யாரேனும் ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்று தெரியவில்லை. கலிமிநாயகம் அவர்கள்
அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ரை நம்மவர்களுக்கு தந்திருக்கின்றார்கள். உலகத்திலே எந்த சில்சிலாவிலும் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு சில்சிலா என்று சொன்னால் அது சில்சிலா ஆமிரியாவை தவிர வேற எந்த சில்சிலாவும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சில்சிலாவிலே அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் சேர்த்திருக்கின்றான். கியாமத்து நாளுடைய கடைசி நபராக நாம் இருப்போமோ என்று தெரியவில்லை, அவருடைய ஆசையாக இருக்குமோ என்று தெரியவில்லை. அல்லாஹு தாலா நம்மவர்களை அந்த ஒரு மனிதராக அவனுடைய பொருத்தம் பெற்ற நல்ல பாக்கியம் பெற்ற மனிதர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி வைப்பானாக. நம்முடைய ஷேக்னா சர்க்கார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அவர்களுடைய ஹித்மாத்துகளை அல்லாஹு தாலா புரிந்து கொள்வானாக. அவருடைய ஹயாத்துகளை அல்லாஹு தாலா நீட்டி தருவானாக. அவருடைய ஹித்மத்துகளை அல்லாஹு தாலா இன்னும் மேலும் வளர செய்வானாக. அதன் மூலமாக பல மக்கள் பிரயோஜனம் பெற்று பல மக்கள் அல்லாஹ்வினுடைய திக்ரிலே மூழ்குவதற்கும் அல்லாஹ்வை அடைவதற்கும் அல்லாஹு தாலா நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். மா அகூலு வலா அகூமு இல்லா பிஃபைதி ஆமீர் கலிமி ஷா நூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Oh